குடும்பத்தில் யாரா ஆனா பெண்ணா யாராக இருந்தாலும் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் அவள் எவ்வளோ கஷ்டத்தில் தான் அந்த வேலையில் அந்த காசை உழைக்கணும். அந்த காசை கொண்டாந்து அவள் குடும்பத்தில் கொடுக்க அங்கே இருக்கிற அவள் எப்படி அதை செலவழிக்கணும்ன்றது சரியாக கவனமாக இருக்கணும். என்ன நடக்குதுன்னா இப்போ அந்த பணத்தை எடுத்து அவங்க தேவையில்லாத செலவழிப்போ உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுக்கு செலவழிக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு செலவழிக்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த பணத்தை வச்சு இப்போ ஒரு கொண்டாட்டம் செய்கிறதோ இல்லாட்டி அந்த உடம்புக்கு வெளியில் என்ன செய்ய வேணுமோ, என்ன மாதிரி உடுப்போல் பிராண்டடாக போடணுமோ, ஏதோ நகைகளோ ஏதோ ஒன்றுக்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்துட்டு கடைசி கட்டத்தில் பெரிய கடனாளியாகிற நிலைக்கு ஆளாகினான். அப்போ அந்த செலவு செய்யக்கு என்ன யோசிக்கணுமாண்டா, பணத்தை உழைக்கிறவர் எப்படி அதை உணர்றாருண்டு. அப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் செலவு செய்துட்டோமா இருந்தால் கடைசியில் அந்த பணத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சவர் பல நோய்களுக்கு ஆளாகுவார். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அவைகளுக்கு வந்துடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தார் அவை உழைக்க அவைக்கு படுற கஷ்டங்களும் வேதனைகளும் அதை செலவு செய்யக்கு இருக்கிறவைக்கு அது இருக்காது. ஏன்னா அவைக்கு அது தெரியாது அதை எப்படி அவை உழைச்சி கொண்டிருக்கமாட்டா. அந்த நிலையிலிருந்து பாக்கியக்க தான் அவைக்கு தெரியும். அதை அதை உழைக்கிறவையும் இவைகளுக்கு விளங்கப்படுத்த வேணும். அது கொண்டு வந்து கொடுக்குறவையும் நல்ல கவனமாக செலவழிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு உடம்புக்கு நாங்கள் வெளியில் எவ்வளோ தூரம் உடுப்பு போட்டான்னா எவ்வளோ நாங்கள் இந்த உடம்புக்கு வெளியில் செய்தாலும் ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ளே அந்த உடம்பை பாதுகாக்க வேணும். எப்படி ஹெல்த்தியாக வச்சுருக்கணும், எப்படி ஃபிட்டாக வச்சுருக்கணுமன்றதுக்கு நாங்கள் செய்தால் தான் அந்த உடம்பு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நான் அதை விட்டுட்டு மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மாற்றி எங்களுக்கான வாழ்க்கையை எங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன சந்தோஷம் இருக்குது, என்ன மாதிரி நாங்கள் அதை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம்னு நாங்கள் மாற்றினமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோட குடும்பத்தில் உழைக்கிறவையும் சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் கவனமாக செய்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம்.